வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK64 படத்தை பற்றி இப்போ ஒரு வேறு லெவல் அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ வந்து நம்ம சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவரோட பயோவில் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் பயோவில் இருக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக இந்த படம் வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம ஏகே அவர்கள் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான அனிருத் வந்து இந்த படத்தை வந்து மியூசிக் டைரக்டர் பண்ண போகிறதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளோட அனிருத், நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகேன்னு சொல்லிட்டு ஒரு டெட்லியான காம்போ வந்து இந்த படத்துக்கு வந்து இணைய போகிறாங்க. குறிப்பாக வந்து நம்ம அனிருத் வந்து நம்ம ஏகேக்கு வந்து வேலை செஞ்ச ஒவ்வொரு படத்துலையும் அவரோட மியூசிக்கை வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு. குறிப்பாக அலுமா டோலுமா அதுக்கு வந்து வேறு லெவல் ஒரு எக்ஸாம்பிள். அந்தளவுக்கு ஒரு ஃபயரான மூவிக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் வந்து இந்த படத்தில் சேர்றதுனால ஒரு வேறு லெவல் வைப் மெட்டீரியலாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லவே தேவையில்ல. அவர் ஒரு பியூரான ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு நம்ம குட் பேட் அகிலில் நல்லாவே காமிச்சிட்டாரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவருக்கான ரெஃபரன்ஸை கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருந்தார். இந்த படத்துலையும் அவருக்கான ரெஃபரன்ஸோட வேறு லெவலில் இருக்க போது. குறிப்பாக இந்த மாதிரி கதைக்களம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்தளவுக்கு வந்து இந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட்டை வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஏகே ஃபேன்ஸ்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேறு லெவல் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டோட ஒரு வேறு லெவல் கதைக்களத்தோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை கண்டிப்பாக பண்ணுவார். அதனால் அதுக்கு வந்து எல்லா ஃபேன்ஸும் இப்போ வெறித்தனமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுதுன்னு நமக்கு இன்னும் தெரியலை. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து இன்னும் கன்ஃபார்மாக எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் ஏஜிஎஸ் வந்து எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி கொஞ்சம் பிக் ஸ்கேலில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது அவர் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஏகே ரசிகர்களுக்கெல்லாம் வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க காம்போ திருப்பி வந்து இணையுது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வேகமாக வரப்போகுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏகே ரசிகர்கள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் போட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.